எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஜெசிந்தா அவங்க ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாடல் பாடுவாங்க. ஆவே சோத்திரிக்கிறோம். இந்த ஒரு புது நாளை தந்ததற்காய் நன்றி இயேசுவே. இரவெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர். அதிகாலை வேளையில் துதிக்கவும் செபிக்கவும் செய்தீரே. நன்றி தகப்பனே. காலை வேளையில் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் செய்த கிருபைக்காய் நன்றி கூறுகிற தகப்பனே. உம் அன்பின் வழியாக எங்களே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் துதியும் கனத்தையும். நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன, பரலோக குடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்குரிய ஆவிக்குரிய ஆகாரத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்து எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வளரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இன்றைக்கு அநேக மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் என்ன செய்கிறார், ஒரு நோக்கத்தோடு தான், ஒரு திட்டத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆதாயப்படுத்தணுமோ இதற்காகவே என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்காக இன்னும் 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 என்னெல்லாம் ஆதாயப்படுத்தணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ என்று சொல்லி மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அநேக காரியங்களை கண்டுபிடித்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருப்பது சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அதை மறந்து விடுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிறார். தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி, இந்த உலகத்தில் தேவன் நம்மை
மனிதனாய் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் நமக்கு இந்த உலகத்தில் தந்து இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நாம் ஜீவனோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இடைப்படுகிறதா இருக்கிறது. தேவனை நோக்கி தாவீது பாருங்க, ஆத்மாவை நோக்கி தான் ஆத்மாவோடு கூட பேசுகிற ஒரு தேவ மனிதன். தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி ஆத்மாவோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் மரித்து இந்த உலகத்தில் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும்பொழுது இந்த சரீரம் மண்ணோடு கூட மண்ணாய் கடந்து போகும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது தேவனிடத்தில் கொண்டு போய் சேரும். அப்போ இந்த ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற காரியங்களிலே, தேவனுக்காக வாழுகிற காரியங்களிலே, தேவன் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை அவருடைய சாயலாய் படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரோடு கூட நமக்கு நித்தியமாய் வாழ்க்கை ஒன்று உண்டு. நாம் மரித்தாலும் இந்த பூமியில் நாம் மரித்தாலும் அவரோடு கூட ஒரு வாழ்க்கை நமக்காக பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் நாம் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆத்மா நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? நமக்கு ஒரு லாபம் கிடையாது நஷ்டப்படுத்தினால். அப்போ தாவீது பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் பல தடவைகளோட வாழ்வில் அனுபவங்களோடு கூட அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ தடவை நானும் பல தடவை என்ன செய்திருக்கிறேன், சங்கீதத்தை வாசித்திருக்கிறேன். அநேக சோர்ந்து போகிற நேரங்களில், பலவீன நேரங்களில், நமக்கு எதிராய் வந்த சூழ்ச்சிகளின் நேரங்களில், பல நேரங்களில் நமக்கு ஆவிக்குரிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவர் தாவீது எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவருக்கு தேவனுக்கு உள்ள இருக்கிற உறவில் அனுபவங்களோடு கூட எழுதி வைத்திருக்கிற வார்த்தை நம்மை எத்தனையோ தடவை நம்ம என்ன செய்திருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை கட்டி எழுப்பி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கிறது போல தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ தன்னுடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேறும்படியாக அவருடைய சித்தத்தின்படி உரிய நேரத்தில் ராஜ்யபாரம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த காலம் வரைக்கும் என்ன செய்தார், நீடிய பொறுமையோடு கூட தாவீது காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ நோக்க நிறைவேறணும், தேவ சித்த நிறைவேறணும்னா நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தால் தான் தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், எந்த இடத்துல குடும்பங்கள் ஆகட்டும், எந்த ஊழியத்தில் ஆகட்டும், போராட்டங்களும் அநேக பொறாமைகளும் அநேக விரோதங்களும் எழும்பி எப்படியாவது பறித்து கொள்ளணும். நான் மேலே வரணும். நான் வந்த நோக்கம் தேவ நோக்கத்துக்கு விட்டு கொடுக்காம அவர் மாம்ச சிந்தை என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுத்து நீதியான காரியங்களை செய்து அவர்கள் பொறுமையாய் காத்திராமல், தேவ திட்டத்துக்கு காத்திராமல் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போகிற சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. அநேக ஆசீர்வாதங்கள் இழந்துடுறாங்க. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்குறாங்க. தேவனுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்காம, தேவ சிந்தைக்கு இடம் கொடுக்காம, மாம்ச ஆவிக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுக்காம, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து பொறுமையோடு கூட காத்திருக்காம அநேக காரியங்களில் ஈடுபட்டு அநேக அநீதியான காரியங்களை செய்து இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்களை இழந்து ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்தது ஆத்மா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து செல்லணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளேருந்து கிரியை செய்யணும். நீடிய பொறுமையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். தாவீது அப்படி தான் காத்திருந்தான். பொறுமையோடு கூட ராஜ்யபாரம் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்தார். அது காத்திருந்ததுனால தான் 40 வருஷம் என்ன செய்தார், இஸ்ரவேலையும் யூதா தேசத்தையும் அரசாண்டார். பாருங்க, சவுல்
தாவீதை கொல்ல பல வேளைகளில் அவரை தேடின போது கூட அவருக்கு நன்மை தான் செய்தார் தாவீது. நன்மை செய்தார். நன்மை செய்து அவரை தொடர்ந்து அவருக்கு நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். சவுலும் கொஞ்சம் விட பல சந்தர்ப்பம் தாவீதுக்கு வாய்ப்பு வந்த போது கூட தாவீது அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் என் கை போடலாகாது என்று சொல்லி தேவனுடைய வேலைக்காக அமைதியோடு கூட என்ன செய்தார்? காத்திருந்தார். தன்னை விரோதிப்பவனுக்கு கூட என்ன செய்யல? நியாயாதிபதியாய் அவர் மாறவே இல்லை. நியாயாதிபதியாய் மாறலை. நாமெல்லாம் என்ன செய்வோம்னு சொன்னால், நம்மளை யாராவது தீமை செய்தால், தீங்கு செஞ்சால், நமக்கு விரோதமாக யாருன்னா எழும்புனால உடனே என்ன செய்வோம்? அவங்களுக்கு நியாயாதிபதியாக மாறிடுவோம், நியாய தீர்ப்பு கொடுத்துடுவோம். ஆனால் தாவீது எந்த இடத்துலையும் சவுலுக்கு நியாயாதிபதியாய் மாறவே இல்லை. தன்னை விரோதிக்கிறவரை கூட நியாயாதிபதியாய் மாறாமல் கர்த்தரையே சார்ந்து என்ன செய்தார்? தாவீது வாழ்ந்தவர் தான் தாவீது. அப்போது நம்ம நீதியாய் நடக்க, நம்மை தேவ திட்டத்திற்குள் ஒப்புவித்து தாவீது எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒவ்வொருவரும் வாழணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மை குறித்து இருக்கிற நோக்கம் நிறைவேறும். காத்திருக்கணும். இன்றைக்கி அநேகர் நீடிய பொறுமையாக காத்திருக்க விருப்பம் இல்லை. அநீதியான காரியங்கள், அநியாயமான காரியங்களை செய்து எப்படியாவது மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்களை, மற்றவங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு அவங்களை எப்படியாவது கீழே தள்ளி இவங்க மேலே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. எப்படியாவது பறிக்கணும், அவங்களுடைய வேலைகளை பறிக்கணும், நான் மேலே வரணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவுக்குள்ள அநேக ரட்சிக்கப்பட்டவங்க அநேக இடங்களிலே காணப்படுகிறது நாம் பார்க்குறோம். பாருங்கள், அதனால்தான் தாவீது எழுதி வச்சிருக்கிறார், நீதிமானுக்கு தேவனால் கிடைக்கிற ஒரு கீர்த்தி புகழ்ச்சி எப்படி கிடைக்கும்னு சொல்லி 37வது சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருக்கு எப்படி எல்லாம் அழிவு எப்படியெல்லாம் வரும்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் திட்டவட்டமாக என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 37வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பாருங்க, தாவீது எழுதியிருக்கிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை முதலாவது நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராய். இன்றைக்கி அநேகர் காத்திருக்க விருப்பம் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்க நேரம் இல்லை, காத்திருக்க விருப்பம் இல்லை. எப்படியாவது மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு எப்படியாவது அவங்கள அழித்து, அவங்களை நிர்மூலமாக்கி, அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்கள துக்கப்படுத்தி இவங்களுடைய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க? எழும்பியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களிலும், குடும்பங்களாகட்டும், வேலை ஸ்தலங்களாகட்டும், ஊழியங்களாகட்டும், பலமான தீமையான காரியங்கள், இன்றைக்கி துணிகரமான காரியங்கள், தேவனுக்கு பயமில்லாமல் காரியங்கள் இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் கண்களிலே பார்க்கிறோம், காதுகளிலே கேட்கிறோம். பாருங்க, அந்த காரிய சித்தி உள்ளவன் மேலே தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலே நீ எரிச்சல் ஆகாதே. என்ன வேணாலும் தீமையை செஞ்சுன்னு போகட்டும், எப்படிப்பட்ட காரியங்களாவது செஞ்சுன்னு போகட்டும், நீ எரிச்சல் ஆகாமல் இரு, அவ்வளோதான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒன்றும் பார்க்காமல் இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நீ அவன் மேல் எரிச்சல் ஆகாது. நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவன் மேலே நீ எரிச்சல் ஆகாதே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மனுஷன் நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறானோ அவன் மேலே நீ எரிச்சல் ஆகாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடு, அவர் பார்த்து கொள்வார். அவரை நோக்கி நீ அமர்ந்திரு, அவர் பார்த்து கொள்வார். அதே 37வது சங்கீதத்தில் 16வது வசனத்தில், அநேக துன்மார்க்கருக்கு செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள் கொஞ்சமே நல்லது. அநேக துன்மார்க்கனுக்கு அநேக செல்வ திரட்சி நிறைய இருக்குது. எப்படியோ சம்பாதிச்சு, எவனையோ ஏமாற்றி, என்னெல்லாம் செய்து நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பான். அதையெல்லாம் காட்டிலும்
நீதிமானுக்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது. நல்லது நமக்கு கொஞ்சம் இருக்குதா, அது நல்லது. ஏன்னா நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை பரலோக ராஜ்யத்துக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு ஒன்று மட்டும்தான் போகும், ஆத்துமா மட்டும்தான் போகும். நீ அநேகரை நீ ஏமாற்றியோ, தீமை செய்தோ, பல தீமையான காரியங்களை செய்தோ, மற்றவர்களை அழித்தோ, நீ எவ்வளவு செல்வ திரட்சியை நீ சேர்த்து வச்சிருந்தாலும் அது ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லை. அது உனக்கு சமாதானத்தை கொண்டு வராது. அது துன்மார்க்கனு சந்தோஷத்தை கொண்டு வராது. துன்மார்க்கனுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. அவன் சேர்த்து வச்சது எதுவுமே போகாது. ஆனால் நீதிமானுக்கு கொஞ்சமே இருக்கிறது. நான் இன்றைக்கி என்கிட்ட அவன்லாம் சந்தோஷமாக இருக்கானே, அவன்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறானே, அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து நான் புலம்புறதை விட்டுட்டு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சமே நமக்கு நல்லது. அது நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நின்றோமானால் நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறான்னா, துன்மார்க்கனுக்கு அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பல வழிகளிலே என்ன செய்கிறாங்க, நாம் அது போல் பணக்காரர்களாய் செல்வங்களாய் மாறணும், நமக்கும் கார் வாங்கணும், நமக்கு வீடு வாங்கணும், நமக்கு நான் ஐஸ்வர்யானவாய் மாறணும்னு சொல்லி தேவனை தேடுகிறதை விட்டுவிட்டு, தேவனை சார்ந்து வாழ்கிறதை விட்டுவிட்டு உலகம் முழுவதும் ஆதாயமாக்குவதற்கு ஓடும் பொழுதுதான் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திடுறாங்க. தன் ஆத்மா நஷ்டப்படுத்தி லாபம் என்ன, நஷ்டப்பட்டு போகுது ஆத்மா. இப்போ இங்கே இருக்கிற நமக்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது. நீதிமானுக்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது. அதுதான் வசனம் சொல்லப்படுகிறது. அப்போது 17வது வசனத்தில், துன்மார்களுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். பாருங்க, அவனுடைய புயங்கள் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், அதையெல்லாம் ஒரு நாள் என்ன செய்திடும், முறிஞ்சு போகும், எல்லாம் போயிடும். ஒரு நாள் அவனை விட்டு எல்லாம் போயிடும் துன்மார்க்கனுக்கு. ஆனால் நீதிமானுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் என்ன வேணும் அதை எல்லாம் வச்சையும் தேவன் தாங்குகிறவராயிருக்கிறார், கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் வச்சிலும் அவர் நேர்த்தியாய் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் உனக்கு கொடுத்து உன்னை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நாம் நீதிமானுக்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது. அதுக்காக நம்ம ஓடி போய் துன்மார்க்கனுக்கு அவ்வளவு இருக்க நாமும் என்ன செய்யலாம், அந்த உலகத்தில் ஓடி போய் பல காரியங்களை செய்து நாமும் நிறைய செல்வத்தையும் அநேக காரியங்களை சேர்த்து சொல்லி இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி லாபம் என்ன? உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ உத்தமமாயிரு. 18வது வசனத்தில், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் முன்னாலே நாம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் உத்தமம், உண்மை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ உண்மையாயிரு, உத்தமமாயிரு, அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். நீ உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு உண்மையாய் நீ கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு நல்லது, என் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், விருப்பமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி தன் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் காணப்படும் பொழுது இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய சுதந்திரத்தை என்றென்றைக்கும் அவர் வைக்கிறவராய், நம்முடைய சுதந்திரத்தை எவனாலும் அழிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் அது கொஞ்ச நாளைக்கு இல்லை, என்றென்றைக்கு இருக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாட்களிலே 19வது வசனத்தில், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் தேவனுக்கு நீ உண்மையும் உத்தமமாய் காணப்படும் பொழுது நம்முடைய சுதந்திரம் என்றென்றைக்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது ஆபத்து காலம் வரும்பொழுது நமக்கு வெட்கப்பட்டு போகாதபடி பஞ்ச காலத்தில் தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். துன்மார்க்கனுக்கு ஆபத்து காலத்தில் வெட்கம் வரும், எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஆபத்து காலத்தில் வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படும் துன்மார்க்கனுக்கு. ஆனால் நீதிமானுக்கு வெட்கப்படாமல் இருந்து தேவன் காத்து கொண்டு என்ன செய்வார், போகாதிருந்து ஆபத்து காலம் வந்தாலும் வெட்கப்பட்டு போகாதபடி
பஞ்சகாலம் வரும், பஞ்சகாலத்தில் அவங்க திருப்தி அடைவாங்க. திருப்தி அடைய ஆண்டவர் உதவி செய்வார். நாளை குறித்தோம், எதிர்காலத்தை குறித்தோம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாயிருந்து ஒவ்வொரு நாள் நமக்கு வேண்டியதை போஷித்து நம்மளை நேசித்து நம்மளை விசாரித்து நமக்குடைய தேவைகள் எல்லாம் நமக்கு குறித்த நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரை ஸ்தோத்திரி. இந்த உலகத்தில் என்ன பஞ்ச காலம் வந்தாலும், ஆபத்து காலம் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பஞ்ச காலம் வரும்போது நாம் திருப்தி அடையத்தக்கதாய் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கரோ அழிந்து போவாங்க. அவங்க புகையை போல மறைஞ்சு போவாங்க. புகையை போல புகை எப்படி மறைஞ்சு போகுது? ஒரு அளவுக்கு தான் நம்மளால் இந்த புகையை பார்க்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் அந்த புகையை எங்கே போகுதுன்னே தெரியாது. அதுபோல் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை புகையை போல மறைஞ்சு போயிடும். நாட்களிலே தாவீதின் நீதிமானுக்கும் துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்து வேறு பிரித்து காட்டியிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் ஆதாயப்படுத்தும்படி கர்த்தரே நாம் சார்ந்து நாம் வாழலாம். நாம் நீதிமானாக இருக்கிறோமா, துன்மார்க்கராக இருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் அந்த உல்லாசமான வாழ்க்கை, அநீதிமான பல வழிகளிலே போய் பணத்தை சம்பாதித்து பெயரையும் புகழையும் சம்பாதித்தலாம். ஆனால் அது தேவனுக்கு அது புகழை கொண்டு வராது. தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, கிடைக்கவே கிடைக்காது. தேவனுக்கு புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையாக கிடைக்காது. மாய்மாலமான இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் உதறி தள்ளிட்டு மனுஷரை ஏமாற்றி வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த உலகத்தில் தேவனை ஏமாற்றி வாழவே முடியாது. நம்மை ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் உருவாக்கி நாம் இந்த உலகத்துக்கு தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவரை ஏமாற்றி வாழ்வோமானால் அது நமது ஜீவனை நஷ்டப்படுத்தும். இந்த உலகத்தில் உலகமாக ஜீவனாக எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தன்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன் எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் அவரை பின்பற்றி வர வேண்டுமென்றால் இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அதனால் தான் அவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று கேட்கிறார். இப்போ துன்மார்க்கமான பாதையை வெறுத்து கடினமாய் தோன்றினாலும் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் வெட்கப்படாமல் அவர் வழியில் நாம் நடப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்கள் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நாட்களில் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்து தேவனை சார்ந்து நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதபடி, ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாதபடி தேவன் கொடுத்த இந்த ஜீவன் தேவனிடத்தில் சேரும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்வோம். இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயையான வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நாம் மரித்தாலும் தேவனிடத்தில் நாம் சேருகிறவர்களாக அவரோடு கூட நித்திய வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்களை, விட வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு நாம் அவரையே சார்ந்து வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இன்றைக்கி அநேகர் ஆண்டவரே அப்பா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஆண்டவரே அப்பா உம்மை தேடாமல், உம்முடைய அன்பை அறியாமல், புரிந்து கொள்ளாமல், உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து
ஆண்டவரே உம்மை சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவரே உம்மோடு கூட நித்தியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையில் அவர்கள் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு முன்பையாக ஆண்டவரே மனுஷனை ஏமாற்றி விடலாம், தேவனை ஏமாற்றி விடாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் உண்மை உத்தமமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வளர முதிர்ச்சி அடைய கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமேன்.